இந்த தடவை ஒரு 3 கிரக பயிற்சி இப்படி இருக்கு. மிச்சம் 3 கிரக பயிற்சி அப்படி இருக்கு. 15 தேதிக்கு அப்புறம் இதுகள்லாம் வேற அங்க போய் உட்கார போறாங்க. ஒரு 20, 25, 27 தேதிக்கு அப்புறம் எல்லாம் கூட்டு கிரகமா இணைந்து வந்து இயக்கப் போகிறார்கள். இந்த மாரி தன்மையில இருக்கக்கூடிய நேரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, சனியோட வீட்ல வந்து சூரியன் உட்கார்ந்திருக்கிறாரு. 2ஆம் வீட்டு அதிபதி போய் 8ல உட்கார்ந்திருக்காரு. குடும்பத்தில கவனம், கவனம், கவனம். 7க்கு 2 குடும்பம். 8ஆம் வீடுன்றதே 7ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடு. உங்களோட வருமானம் உயருதோ இல்லையோ, உங்க வீட்டுக்கார அம்மாவோட வருமானம் உயரப்போகுது. அதில தேவையில்லாம சண்டை சச்சரவு வச்சுக்காம இருந்தீங்க அப்படின்னா, பெரிய மனசுக்காரன், பெரிய மனசுக்காரராவே இருந்துட்டீங்க அப்படின்னா நல்லது. இல்ல அப்படின்னா, மிஸ்டர் ராகு என்ன பண்ணுவாரு, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேலைய காட்டப் போறாரு. கேது அத மட்டும் தான் பண்ணப் போறாரு. அதனால கவனமாக இருந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் லைட்டா தம்மா துண்டு. கொஞ்சம் போட்டி, பொறாமலாம் எட்டி பார்க்கக்கூடிய நேரமா இருக்கு. அது வேண்டவே வேண்டாம் நம்மளுக்கு. வரும்போதே சொல்லிடுங்க. கடகராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் முதல் 15 நாட்கள் கொஞ்சம் சூரியனுடைய சஞ்சாரம் அப்படின்றது சனியோட சேர்ந்து ஓரளவுக்கு அஷ்டம சனிய இன்னும் கொஞ்சம் பிரகாசப்படுத்தி குடுக்கறனால எல்லாத்துலயுமே கவனமா இருக்கும். பணம் பட்டு வடல கவனமா இருக்கணும். வம்பு வழக்குல கவனமா இருக்கணும். பேசுகிற பேச்சுல கவனமா இருக்கும். இந்த இடத்துல இந்த 15 நாள் தயவு செஞ்சு எந்த பிசினஸ் ஆக இருந்தாலும் 1க்கு 2 தடவ யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா இப்ப தான் உங்களுக்கு பலவிதமான புது புது ஐடியாலாம் குடுத்து உங்கள இன்வெஸ்ட்மென்ட்க்குள்ள மாட்ட வைப்பாங்க. இந்த இடத்துல கவனமா இருங்க. எல்லாமே ஐடியா ஓகே தான். ஆனா நீங்க வந்து அத எக்ஸிக்யூட் பண்ற டைம் ஆஃப்டர் 15க்கு அப்புறம் பண்ணுங்க.